ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ தான் நல்லது செஞ்சாலும் நம்மளை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? வாங்க அவங்கள எப்படி சமாளிக்கிறதுங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக அதை நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நாள் ஒரு பையனும் அப்பாவும் ஆற்றங்கரை ஓரமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க பக்கத்தில் இருந்த மரத்துலேருந்து ஒரு தேள் ஒன்று தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அதை பார்த்த அப்பா ஓடி போய் கையை உள்ளே விட்டு அந்த தேளை காப்பாற்றுறாரு. அந்த தேள் தன்னை காப்பாற்றத்தான் அப்பா பிடிச்சிருக்காதுங்கிறது தெரியாமல் அந்த அப்பாவோட கையை கொத்திருச்சு. அப்பாவோ தன்னை தேள் கொட்டினாலும் பரவாயில்ல, அதோட உயிரை காப்பாற்றினா போதும்னு மறுபடியும் அந்த தேளை காப்பாற்றுற முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் தூக்குறாரு. அந்த தேள் மறுபடியும் கடிச்சிடுதுங்க. பிறகு ஒரு வழியாக அந்த தேளை காப்பாற்றி தரையில் விட்டுட்டாரு. அதுவும் மரத்துக்குள்ளே போயிடுச்சு. அதை பார்த்த அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், ஏன்பா தேள் தான் கொட்டுதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் இருந்தும் ஏன் நீங்கள் அதை காப்பாற்றுறீங்க? அதுக்கு அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, கொட்டுறது தேளோட குணம், காப்பாற்றுறது என்னோட குணம் அப்படின்னு. இப்போது நீங்கள் சொல்லுங்களேன், அப்பாவை கடித்த தேள் மேலே தப்பா, இல்லை தேள் கடிக்கும்னு தெரிஞ்சு காப்பாற்றின அப்பா மேலே தப்பா? 2 பேர் மேலேயுமே தப்பு கிடையாதுங்க. 2மே அது அவர்களோட இயல்பு. அந்த இயல்பை நம்மளால் மாற்ற முடியாது. இப்படித்தான் சில பேர் தேள்களாகவும் சில பேர் அப்பா மாதிரியும் இருக்கிறாங்க. சரிங்க, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்படி தேள் மாதிரி இருக்கிற மனுஷங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு முன்னாடி 2 சொல்யூஷன் இருக்குங்க. 1, நம்ம பேசுகிறவங்க பேசட்டும், அவங்களோட இயல்பு அதுதான் அப்படின்னு நினச்சி அவங்கள கண்டுக்காமல் விட்டுறது. எக்ஸாம்பிள், அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம உதவி பண்ணாமல் இருக்கிறது. ஏன் நம்ம தான் உதவி பண்ணால் அவங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்காங்களே, நம்ம ஏன் உதவி பண்ணணும் அப்படின்னு ஒதுங்கி வந்துடுங்க. அதுக்காக நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது. 2வது சொல்யூஷனை சொல்கிறேன். அவங்க தேள் மாதிரி கொட்டினாலும் பரவாயில்ல, நான் பண்ணுற நல்லதை நான் பண்ண தான் செய்வேன், இதுதான் என்னோட இயல்புன்னு நீங்கள் பக்குவப்பட்டுக்கிறது. இதுக்காக கொட்டு வாங்கிட்டோமேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த 2ல் நீங்கள் யாருங்கிற கிளாரிட்டியை நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டிங்கன்னா சுற்றி இருக்கிறவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சுலபங்க. இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரின்னு உங்களுக்கே தெரியலனா சுற்றி இருக்கிறவங்களையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த பதிவிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன கேட்டிங்கன்னா, என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் சூஸ் பண்ணுற சொல்யூஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2வது தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ரொம்ப ஷார்ட்டுங்க. அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க இதை பேசிட்டாங்க, எனக்கு அவங்க அந்த கெட்டது பண்ணிட்டாங்க, அந்த நேரத்தில் எனக்கு உதவி பண்ணலை, இதெல்லாம் நான் யோசிக்க விரும்பலைங்க. நான் என் லைஃப்பை நான் சிம்பிளாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் அவங்க என்ன பண்ணாலும் பண்ணட்டும், நான் என்னோட இயல்பில் இருக்கலாம் அப்படின்னு நான் அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடுவேங்க. இவ்வளோ நேரம் நான் பேசுகிறத ரொம்ப பொறுமையாக கேட்டவங்களுக்கு தேங்க்ஸுங்க. சைனிங் ஆஃப், உங்கள் சகோதரி பாசிட்டிவிட்டி பத்து. பாய்.